ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? சரி வாங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். தேவனுடைய வார்த்தைகள் எத்தனை முறைங்க கேட்கணும் என்கிறீங்களா? தினமும் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம் இல்லங்க, தினமும் சாப்பிடவும் குடிக்கவும் எவ்வளவோ நேரத்தை நம்ம செலவிடுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமான தேவனின் வார்த்தைகள் மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் ஆண்டவர் சொல்லிருக்காருல. அதுக்குதான் நம்முடைய பரிசுத்த வேதத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை பிழைக்க செய்கிறது, எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு எவ்வளவோ தேவையானதாக எங்களை பலப்படுத்துகிறதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, பைபிள்ல இருக்கிற வார்த்தைங்க தேவனுடைய வார்த்தைகளே, தேவனின் வார்த்தைகளே. என்னங்க, ஒரு முறை நீதிமொழிகளின் புத்தகம் பைபிள் இருக்கா அவங்க கிட்ட? பைபிள் கையில வச்சிருக்கீங்களா? வேதத்தில் இருக்கிற வசனங்களை கவனிக்கிறீங்களா? அதிகமான ரெஃபரன்சஸ் நான் சொல்றது இல்ல, ஆனா நீங்க இவைகளை நோட் பண்ணுகிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது ஒரு தியானம் மட்டும்தான். உங்களுக்கு கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்தா நீங்க அந்த வார்த்தையின் அர்த்தத்தை, அந்த வசன சாராம்சத்தை, அந்த சத்தியத்தை நீங்க நாள் முழுவதும் தியானித்தா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. 1வது வசனம். இயேசு இன்னொரு பெயர் ஞானம். அவருடைய வசனங்கள் ஞானம் நிறைந்தவைகள். அவருடைய சொற்கள் சத்தமிடுகிறது, அது எதிரொலிக்கிறது. இன்றைக்கு சோசியல் மீடியால தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவா கேட்கப்படுது பாருங்க. டிவியில ஒரு காலத்துல தேவனுடைய வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்காது, ஆனா இன்றைக்கு எத்தனையோ டிவி சேனல்ஸ் மூலமாக தேவனுடைய வசனம் கேட்கப்படுது. எத்தனையோ கூட்டங்களில் கேட்கப்படுது, சோசியல் மீடியால கேட்கப்படுது, சர்ச்சஸ்ல கேட்கப்படுது. ஒவ்வொரு முறையும் சென்றடையணும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்னங்க? ஒவ்வொரு நபருக்கும் ஞானத்தை உண்டாக்குகிறது, இருதயத்தை அசைக்கக்கூடியது, நித்திய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் தேவனின் வார்த்தைங்க. வெறும் வார்த்தை இல்லங்க, தகவல்கள் இல்லங்க, கட்டுக்கதை இல்ல, பிழைக்க வைப்பது தேவனுடைய வார்த்தைகள். அதுக்குதான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க, படிங்க, வாசிங்க. நீங்க பெரிய ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுவீங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஞானத்தினால நிறைந்தது. 4வது வசனத்தில், மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். மனுஷங்களுக்கு தான் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. சொல்ல போனா மனுஷங்க தான் பேசவே முடியும். பேசக்கூடியவங்க மனுஷங்க மட்டும்தாங்க. பாருங்க, வார்த்தைகளால எவ்வளவு அழகா நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு அழகா நாம அன்பை வெளிப்படுத்த முடியுமோ, சத்தியத்தை விவரிக்க முடியுமோ, உரையாடுவதன் மூலமாக ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியும், பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும், கடமைகளை நிறைவேற்ற முடியும். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இன்னைக்கு பேசிக்கொள்றதே இல்லைங்க மனுஷங்க. இதோ இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸும் SMS மூலமாக பேசிக்கொள்றாங்களாம், அல்லது வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமாக மட்டும் பேசிக்கொள்றாங்க. அப்படின்னா பாருங்க, அது ஒன் வே ஆயிடுச்சுங்க. வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை உண்டாக்கும். மம்மின்னு டைப் பண்றதுக்கும் மம்மின்னு கூப்பிடுறதுக்கும் உங்க மம்மியை கேளுங்க, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க மனைவிய கூப்பிடுற சத்தத்துக்கும் நீங்க ஏதோ டைப் பண்ணி அனுப்புற மெசேஜுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. பேசாம இருக்கிறதுக்கு அது பெட்டர் நினைச்சுக்கோங்க, ஆனா சிலர் அது கூட செய்ய மாட்டாங்க. சிலர் ஒரே வீட்ல இருந்தாலும் பேசுறதுக்கு எங்களுக்கு எங்கெங்க டைம் இருக்கு என்று சொல்லுகிறவங்களாகவே இருக்கிறாங்க. பாருங்க, வார்த்தைகள் வாய்க்கு எது வருதோ அது பேசுறது சுலபந்தாங்க. ஆனா நம்ம உள்ளம் நிறைய தேவனின் வார்த்தைகள் இருந்தா நம் வாயிலே அவருடைய வார்த்தை இருக்கும். நம்ம வார்த்தைங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்குதான் முதல்ல இருதயத்தை நிரப்பணுங்க. இருதயத்தின் நிறைவினாலே பாருங்க வாய் பேசும்.
நம்ம இருதயம் நிறைய குப்பை வார்த்தைகளை வைத்துக்கொண்டு குப்பை பாடல்களை காலில இருந்து கேட்டா, மோதல்களோடு, சண்டைகளோடு, கெட்ட வார்த்தைகளோடு நம்ம இருதயத்தை நம்ம நிரப்புனா, நம்ம வாயை திறந்தா அதுதான் வருங்க. முதல்ல தேவனின் வார்த்தையால உங்க இருதயத்தை நிரப்புங்க. உங்க வார்த்தைகள், உங்க நடத்தை, உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு மகிமையை கொண்டு வருவதாக மாறும். மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, நமக்கு பகுத்தறிகிற ஞானத்தை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை அது ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது. நாம மோசம் போகிறவர்களாக இல்லாம அவருடைய வார்த்தையின் சத்தியத்தை கேட்கும்போது, மற்றவங்க இன்னொரு பொய்ய சொன்னாலும் இது சத்தியம்னு நீங்க அறியும் போது, பொய்கள் எதுன்னு நீங்க பிரித்தெடுக்க அவசியம் இல்லாம தேடாமலே நீங்க அதை கண்டுபிடிக்கிறவங்களாக இருப்பீங்க. இந்த உலகமெல்லாம் பொய் தாங்க. உலகத்துல மனுஷங்கெல்லாம் பொய்களால நிறைந்திருக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, எத்தனை முறை நீங்க மனுஷங்க வார்த்தைகளை கேட்டு மோசம் போனீங்க? எவ்வளவோ அன்பு இருக்கிறது போல பேசி, எவ்வளவோ உங்க மேல அக்கறை இருக்கிறது போல பேசி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு தீங்கு செய்தவங்க, உங்களை கொள்ளையிட்டவங்க, உங்களுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றாம எஸ்கேப் ஆனவங்க உங்க வாழ்க்கையில இல்லையா? உண்மைங்க. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பிழைக்க வைக்குது, ஞானத்தை கொடுக்குது, எச்சரிக்கையா இருக்கும்படி செய்கிறது. வெறும் வார்த்தைகள் இல்ல, இது சத்தியமுள்ள வார்த்தைகள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியமான வார்த்தைகளை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியுமா நாம? என் வார்த்தைகள் சத்தியமானது, உத்தமமானது. ஆகாமியம் இல்லை என்னுடைய வார்த்தையில, பாவம் இல்லை என் வார்த்தைகளில், புத்தியீனம் இல்லை என்னுடைய வார்த்தையில, விபரீதம் இல்ல, தந்திரமுள்ள வார்த்தைகள் அல்ல. சிலர் பேசினா அவங்க வார்த்தைங்க எல்லாம் வார்த்தைகளை தந்திரமாக பேசுவாங்க, ஏமாற்றுகிறபடி பேசுவாங்க. உத்தமம் இருக்காது, சரியா பேச மாட்டாங்க. they don't mean what they say. அவங்க சொல்லுவதை குறித்து நான் இப்படி சொல்லுகிறேனே என்கிற யோசனை இருக்காது, இதை செய்யணுமே என்கிற யோசனை இருக்காது. நாம் அப்படி இருக்க கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தைகளால நம் இதயத்தை நிரப்பினா நம்முடைய வார்த்தைகள் உத்தமமானதாக இருக்கும். பொய் பேச எனக்கு வராதுங்கன்னு இந்த காலத்துல யாராவது சொல்லுவாங்களா? பொய் பேச மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவீங்களா? தேவனுடைய சத்தியத்தை உடையவங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்க பொய் அவங்களால சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை தங்களுடைய வாயில அதை சொல்லக்கூட முடியாது அவங்களால. அருவருப்பு, தந்திரங்கள், விபரீதம், இது எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும்னா தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், அவருடைய பாத தண்டையில் காத்திருக்க வேண்டும். அங்கே இருக்கு பாருங்க 34ஆம் வசனத்தில், அனுதினமும் என் வாசற்படியில் நித்தம் காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அனுதினமும் என்னுடைய வாசல் அண்டையில காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்து கொண்டிருந்து என்னுடைய போதனையை கேட்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அனுதினமும் இப்படி தேவனுடைய வசனத்தோடு நாளை தொடங்குகிற நாம் பாக்கியவான்கள். இந்த நாள் எல்லாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் எண்ணங்கள் தேவன் அங்கீகரிக்கும்படி இருக்க முன்பாகவே நாம விழித்திருந்து ஆயத்தப்பட, ஜெபித்துக் கொள்ள தேவனுடைய வார்த்தைகளால நம் இருதயத்தை நிரப்பி நாம் பேசுகிறதெல்லாம் வசனத்தின் கருத்தை உடையதாக, உத்தமமானதாக, நீதி உள்ளவைகளாக, தந்திரம் இல்லாததாக, விபரீதம் இல்லாததாக நாம பேசுவதற்கு அவருடைய சாட்சிகளாய் வாழ எவ்வளவோ நம்மை வழி நடத்துகிறது. ஆமாங்க, ஒரு முறை பாருங்க, கொலேசியருக்கு எழுதின நிருபம், கொலேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில்,
அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னபடி மறு உத்தரவு கொடுக்கணுமோ. சிலர் பாருங்க, நம்மை நல்லா பேச வச்சிருவாங்க. நமக்கு கோபம் வர வைத்து அதை ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கு என்னென்னமோ செய்யக்கூடியவங்க, நம்மை வெறுப்பேத்தி அந்த வெறுப்பில் பேசின வார்த்தைகளை பிடித்து கொண்டு திரும்ப நம்மை குற்றப்படுத்துகிறவங்க, உங்களை இடுக்கண்ல வைத்து நெருக்குகிறவங்களாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. அதுக்குதான் நாம தேவனுடைய ஞானத்தை கொண்டிருந்தா எந்த வார்த்தை யார்கிட்ட பேசணும், எந்த வார்த்தையை யாரிடத்துல பேச தேவையில்லை. சில விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. புரியாது அவங்களுக்கு, அவங்க தவறான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுவாங்க. அதுக்கு அதை எப்போது யாரிடத்துல எப்படி சொல்லணுமோ அப்ப தேவன் அதை தெரியப்படுத்துவார். ஏசாண்டவர் கூட பப்ளிக்கா அவர் பிரசங்கம் செய்த போது அவர் எல்லாருக்கும் தேவைப்படுறதை மட்டும்தான் சொன்னார். அவர் வீட்டுக்கு வந்த பிறகு சீஷர் கேட்கும்போது அவங்க வருங்கால ஊழியக்காரங்க, அப்போஸ்தலர், மனுஷரை பிடிக்கிறவர்களாக செய்வேன் என்று தேவன் சொல்லியிருந்ததுனால அவர்களுக்கு அந்த காரியங்களுடைய விவரங்களை, அந்த சத்தியங்களை அவர்களுக்கு விசேஷமாய் விவரிப்பாருங்க. நாம யாருக்கு என்ன சொல்லக்கூடாதோ அவங்களிடத்துல அதை சொன்னா எப்படிங்க? ஒரு எஜமான் ஊருக்கு போகும்போது தன் வேலைக்காரனுக்கு சாவியை கொடுத்து, தம்பி, தேவைப்பட்டால் சாவியை பயன்படுத்த நானே சொல்லுவேன், இந்த சாவியை உனக்கு கொடுக்கிறேன், இந்த சாவியை உனக்கு கொடுத்தேன்னு யாருக்கும் சொல்ல தேவையில்லை, இதை ஒரு இடத்துல நீ மறைச்சு வை, இதை அங்க வச்சன்னு சொல்லி யாருக்கும் தெரிய தேவையில்லைன்னு சொன்னாராம். அவர் போன பிறகு யாரோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க வந்து, சாவி எங்கன்னா எங்க எஜமான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே, அது உங்களுக்கு தெரிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே, நான் ஏன் சொல்ல போறேன், நான் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்ல வேண்டான்னு சொன்னாரு, இதோ அந்த ரூம்ல வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே, நான் ஏன் உங்களுக்கு சொல்ல போறேன், அதான் அந்த அறையில தான் வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு நான் ஏங்க சொல்ல போறேன்னு சொல்லிட்டாராம். என்னங்க பாருங்க, ஞானம் இல்லாம திருடன் கையில சாவி கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தைகள் ஞானத்தினால நிறைந்ததாகவே எங்க வாயை திறக்கணுமோ அங்க திறக்கணும், எங்க வாயை மூடணுமோ அங்க மூடிக்கொள்ளணும். அனாவசியமான பொய்களும் சொல்ல தேவையில்ல, அனாவசியமான விவரணையும் கொடுக்க தேவையில்ல, சமாளிக்கவும் தேவையில்லை. ஒரே வார்த்தை, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் சொல்லிடுங்க. நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன வார்த்தையை சொல்ல மாட்டேன், தட்ஸ் ஆல், அவ்வளவுதாங்க. உன் வார்த்தைகள் உப்பு போட்டது போல கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும். உங்களுடைய உரையாடல் ருசியாக இருக்க வேண்டும், ருசியாக இருக்க வேண்டுங்க. நீங்க பேசும்போது மற்றவங்களுக்கு போர் அடிக்க கூடாது, கோபத்தை உண்டாக்க கூடாது. சரி, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை விட்டுருங்க, நம்ம எப்படி நடந்துக்கிறோம் மற்றவங்க விஷயத்துல? காலையில் எழுந்ததுல இருந்து மற்றவங்கள வார்த்தைகளால காயப்படுத்துறோமா, சிறுமைப்படுத்துகிறோமா, மற்றவங்கள உற்சாகம் இழக்க செய்கிறோமா, மற்றவங்களை ஏமாற்றுகிறோமா, மற்றவங்களுக்கு வேதனையை உண்டாக்குகிறோமா? உன் வார்த்தைங்க சரியில்லைன்னா உன் பக்தியை யாரும் நம்ப மாட்டாங்க. நம் வார்த்தைகள் உப்பு போடப்பட்டதாக, கிருபை நிறைந்ததாக அது இருக்க வேண்டும். அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ருசியானதாக இருக்க வேண்டும். சாரம் இருக்கணுங்க, அதுல சரியான ஒரு பிரயோஜனம் இருக்கணும் உங்க வார்த்தைகள்ல. அனாவசியமான வார்த்தைகளை நம்ம பேச தேவையில்ல. கிருபை நிறைந்ததா இருக்கணுங்க. டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் எனிபடி. மற்றவங்களிடத்துல கடினமாக இருக்காதீங்க, மற்றவங்க விஷயத்துல நீங்க மென்மையாக இருங்க. கிருபை நிறைந்ததாய் சங்கீதத்தாலும் ஞானப்பாட்டாலும் புத்தி சொல்ல சொன்னார் ஆண்டவர். புருஷரே உங்கள் மனைவிகளை கசந்து கொள்ளாதீங்கன்னு வேதம் சொல்லுது.
மனைவி கீழ்ப்படியணும்னு அடிக்கடி அவங்கள வெறுப்பேத்தி கசந்து கொள்ளாதீங்க. உங்க பிள்ளைங்க மனமுடைந்து போகிற அளவுக்கு நீங்க அவங்கள கடிந்து கொள்ளாதீங்க. பாருங்க, அவங்க கரெக்ஷன் எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான். அவங்கள டிஸ்கரேஜ் பண்றதுக்கு இல்லைங்க, அவங்கள சரி பண்றதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் இன்றைக்கு பேசுகிற வார்த்தைங்க தடையா இருக்கிறதுனால எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கு தூரம் ஆகிடுறாங்க. பிள்ளைங்க சோர்ந்து போகிற அளவுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல. கிருபையோட பேச கத்துக்கோங்க, அன்போட பேச கற்றுக்கொள்ளுங்க. நம் வார்த்தைகள் தேவனின் வார்த்தைகளா இருந்தா அது காயங்களை ஆற்றுங்க. அது சாத்தான் ஏவினதாக இருந்தா அது காயப்படுத்தும். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டென்று வேதம் சொல்லுது. இந்த காலை நேரத்துல ஒரு முறை யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும், என் வாழ்க்கை முழுவதும் என் வார்த்தைகளால மற்றவங்க அவங்க இதயத்தை காயப்படுத்துகிறவனா இல்லாம காயப்பட்ட இருதயங்களை ஆற்றுகிறவனாக, காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளை உடையவனாய், கிருபை நிறைந்த வார்த்தைகள் நான் பேசும்படிக்கு ஆண்டவரே உங்க வார்த்தைகளால என் இருதயத்தை நிரப்புங்கன்னு ஆண்டவரை நோக்கி நாம கேட்போமா? ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உண்மைதான் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக முறை நாங்கள் பேசுகிற வார்த்தைகளாலே சொந்தங்கள் அருந்து போவது, அன்பு கெட்டு போவதும், வாழ்க்கையில நஷ்டங்களும் நடக்குதப்பா. ஒவ்வொருவரிடத்திலும் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று அறியும்படிக்கு உம்முடைய தயவுள்ள வார்த்தைகள், உத்தமமான வார்த்தைகள், நீதியுள்ள வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், உம்முடைய பரிசுத்த வேதத்தை வாசிக்கையில எங்கள் வாழ்க்கையில அந்த மறுரூப அனுபவத்தை பெற்று கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுவதற்கு, ருசியுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு, அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசுவதற்கு, அழிந்து போகிறவர்களை உமக்காக சம்பாதிக்க, இளைத்து போனவர்களை தேற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக, பாரங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னா 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதெல்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்களும் ஜெபிக்கணுங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்க பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க பதிவிடுங்க. அவைகளை பார்க்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்